தமிழகத்தில் முறைகேடு புகாரில் தமிழ்நாடு அரசின் சார்பில் பணியிடை நீக்கம் செய்திட பரிந்துரை செய்யப்பட்ட பெரியார் பல்கலைக்கழக பொறுப்பு பதிவாளர் தங்கவேலுவை உடனடியாக பணியிடை நீக்கம் செய்திட வலியுறுத்தி பல்கலைக்கழக தொழிலாளர் சங்கம் மற்றும் ஆசிரியர் சங்கத்தின் சார்பில் பல்கலைக்கழகத்தின் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மேலும் துணைவேந்தர் பல்கலைக்கழகத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்று முழக்கமிட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியில் பிரதமர் மோடியின் தூத்துக்குடி வருகையை கண்டித்து காங்கிரஸ் கட்சியினர் காந்தி மண்டபத்திலிருந்து தேவர் சிலை நோக்கி கருப்பு கொடியை ஏந்தி பேரணியாக செல்ல முயன்றனர். அவர்களை அண்ணா பேருந்து நிலைய நுழைவு வாயிலின் முன்பு கோயில்பட்டி கிழக்கு காவல் நிலைய ஆய்வாளர் கிங்ஸ்லி தேவானந்த் தலைமையிலான போலீசார் தடுத்து நிறுத்தி கைது செய்து மினி பேருந்தில் ஏற்றிச் சென்று தனியார் மண்டபத்தில் அடைத்தனர். ஆர்ப்பாட்டத்தில் தமிழக விரோத போக்கை கையாளும் பாஜக அரசை கண்டித்தும் கோஷங்களை எழுப்பினர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி ரயில் நிலையத்திற்கு லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். முன்னதாக ரயில் நிலையங்களில் காவலர்கள் பயணிகள் பாதுகாப்பை ஏற்படுத்தும் விதமாக பல முன்னேற்பாடுகளை செய்துள்ளனர். அதன் ஒரு பகுதியாக சார்பு ஆய்வாளர் பொன்னுச்சாமி தலைமையிலான காவலர்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். மேலும் பயணத்தின் போது பெற்றோர்களின் செல்போன் நம்பர் தெரிந்து வைத்திருக்கும்படி குழந்தைகளை தயார் செய்ய வேண்டும் உள்ளிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. கரூர் மாவட்டத்தில் உள்ள தாந்தோன்றிமலை துணை மின் நிலையத்தில் 210 MVA செயல்திறன் கொண்ட மின்மாற்றியின் மூலம் மின் விநியோகம் செய்யப்பட்டது. இதனை மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் பார்வையிட்டார். பின்னர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் கரூர் மின் பகிர்மான வட்டம் 16 MVA மின்மாற்றி அமைக்கப்பட்டதை தொடங்கி வைத்தார். இதையடுத்து மின்மாற்றி பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டது. இதனால் தாந்தோன்றிமலை மற்றும் அதனை சுற்றியுள்ள 15 கிராமங்கள் பயன்பெறும். சேலம் மாவட்டம் எடப்பாடி அடுத்த தாங்காயூர் பகுதிகளில் தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமை செயலகத்தில் தமிழ்நாடு வேளாண்மை உழவர் நலத்துறைக்கு 210 கோடியே 75 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 55 கட்டிடங்களை திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து எடப்பாடி வட்டாட்சியர் வைத்தியலிங்கம் குத்துவிளக்கு ஏற்றி வைத்து விவசாயிகளின் பயன்பாட்டிற்கு விடப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் கேளாம்பாக்கம் அருகே தனியார் நிறுவனத்தின் சமூக பொறுப்பு திட்டத்தின் கீழ் ரூபாய் 3 லட்சம் மதிப்பீட்டில் டிராக்டரின் டிரைலர் ஊராட்சியின் பயன்பாட்டிற்கு ஒப்படைக்கப்பட்டது. இதனை பட்டர்ஃப்ளை நிறுவன முதன்மை மேலாளர் ஸ்ரீராம் ரங்கராஜன் கலந்து கொண்டு கேளாம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் ராணி எல்லப்பன் முன்னிலையில் ஊராட்சி பயன்பாட்டிற்கு கொடியசைத்து ஒப்படைத்தார். தமிழகம் முழுவதும் திமுக சார்பில் அந்த கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் உள்ளிட்ட பலரும் வரும் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு திண்ணை பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர். அந்த வகையில் திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் வட்டாரத்திற்குட்பட்ட கமலாபுரம் பகுதியில் செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் வீடு வீடாக சென்று திண்ணை பிரச்சாரம் மேற்கொண்டார். ஈரோட்டில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய வருமான வரி சட்டத்தை மாற்ற கோரி ஈரோடு கிளாத் மிஷின் உட்பட 30க்கும் மேற்பட்ட சங்கத்தினர் இன்று ஒரு நாள் கடையெடுப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் ஜவுளி கடைகள் அடைக்கப்பட்டு 100 கோடி ரூபாய் வரை வர்த்தகம் பாதிக்கப்படும் சூழல் நிலவுகிறது.
பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.